சொல்லக்கூடிய அக்னியில படைத்தது எதற்காக தெரியுமா? என்ன காரணம் தந்தையே? ஒரு காலத்தில் என் மாமனாக விளங்கப்பட்ட தக்கனானவர் என்னை தாழ்த்த வேண்டும் என்று யாகத்தை வளர்த்தினார். உங்களை தாழ்த்த வேண்டும் என்று ஒரு யாகத்தை வளர்த்தினார். ஆமா, அந்த தக்கனை ஒழிக்க வேண்டும் என்று நெற்றி வேர்வையை வழித்தெறிந்து அதிலிருந்து வீரபத்ரன் தோன்றினார். தோன்றி தக்கனை அழைத்தான், யாகத்தை அழித்தான். அதே போல் நானோ வரத்தை கொடுத்து வாதாபிசூரனுக்கு பாக்கிய வரத்தை தவறாக பயன்படுத்தினான். அந்த வாதாபிசூரன் தேவர்கள், முனிவர்கள், கிண்ணறர்கள் அனைவரும் வந்து அபயம் என்று அபயம் கேட்டார்கள். உங்களிடத்திலே அபயம் என்று அபயம் கேட்டார்கள். வாதாபிசூரன் தொல்லை தாங்க முடியவில்லை. தாங்க முடியவில்லை. என்ன வரம் கேட்டான் தெரியுமா? என்ன வரம்? 32 ஆயுதங்களாலும் தேவர்களாலும் இரவிலும் பகலிலும் இப்படி பல வரங்களை பெற்றான். வாதாபிசூரன். என்னை கொல்ல வேண்டுமானால் தாயின் கருவிலே என்ன கொள்ளணும்? ஒரு தாயின் கருவிலே பிறக்காது கொண்டுதான் என்னை கொல்ல வேண்டும். அவரும் அறிவு சாமாத்தியமா தான் வரம் கேட்டான். நானும் கொடுத்து விட்டேன். அதனால் அக்னியை வளர்த்தி வெகு காலமாக ஜம்புமகா ரிஷியானவர் வரம் வேண்டியிருந்தார். குழந்தை வர வேண்டி இந்த ஜம்புமகா ரிஷியானவர் தவம் இருந்தார். அந்த ஜம்புமகா ரிஷியை அக்னியை வளர்த்தி தவம் செய்ய சொன்னேன். அவர் தவம் செய்யும் போது அந்த அக்னியிலே கோபம் பிறந்து நெற்றி வேர்வை வழித்தெறித்தேன். அந்த அக்னியில இருந்து உதிக்க வந்தான் நீ. உன் கடமை அந்த வாதாபிசூரனை மடிக்க வேண்டும். அந்த வாதாபிசூரனை மடிக்க வேண்டும். தேவர்களின் குறையை தீர்க்க வேண்டும். வீரவன்னியன் என்று பெயர் எடுக்க வேண்டும். வாதாபிசூரனை மடிக்க வேண்டும். தேவர்கள் எல்லாம் காக்க வேண்டும். அதற்காகவே உன்னை படைத்தோம். அதற்கும் நான் செல்வதோ போர்க்களம். ஆமா, நானோ வளருக்கு வந்த பிள்ளையாக இருக்கு. ஒருவனான போருக்கு செல்கிறேன் என்றால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு மனைவியோடு சந்தோஷமாக இருந்தால் பிறகு சென்றால் அவனுக்கு சொந்தம் என்று சொல்வார்கள். அதுபோல் நல்ல பெண்ணை பார்த்து அதனால உனக்காக உன் மனதுக்கு பிடித்த பெண்ணை நாங்களே பார்க்கிறோம். ஆமா, நம் மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும். ஆமா, எந்த பெண்ணை பார்க்கலாம்?